வணக்கம், வணக்கம், வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை. இது ஆனந்தத்தின் அலை. நான் மலேசியாவிலிருந்து ஜோதி நாராயணன். இப்பொழுது நாம் இணைந்திருப்பது உங்களுக்கான நேரம். இந்த நிகழ்ச்சியில் இனி ஒரு விதி செய்வோம் என்ற தலைப்பில் நாம் பேசிக்கொண்டிருக்கோம். நாம் எப்படி விதியை மாற்றி அமைப்பது என்று நிறைய விளக்கத்தை நிச்சயமாக இந்த வாரம் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. இந்த வாரம் மறுபடியும் ஒரு புதிய தலைப்போடு. என் தலைப்பின் பேரு ஆரோக்கியமான உணர்ச்சி. அனைவருக்கும் தெரியும் உணர்ச்சி என்றால் என்ன என்று. எப்படி உணர்ச்சிகள் விதியாக ஆகிறது, எப்படி உணர்ச்சி ஆக்கப்பூர்வமாவது நேர்மறையாகுது என்று இன்னைக்கு நம்ம ஆழமாக தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா, எப்படி உணர்ச்சிகளை ஆக்கப்பூர்வமாக வைத்துக் கொள்வது பத்தி தான் பேச போறோம். நம்ம என்ன கேட்க போறோம்னா, உணர்ச்சிகள்னா என்ன, உணர்ச்சிகள் எப்படி எதிர்மறையா போகுது, உணர்ச்சிகள் எப்படி நேர்மறையா வருது, அதோட உணர்ச்சிகளின் தாக்கம் என்ன. அதனாலதான் நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீ உன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியணும், நீ உணர்ச்சிக்கு அடிமையாக கூடாது என்று சொல்லுவாங்க. உணர்ச்சிகளை நம்ம கட்டுப்படுத்த தெரியணும். அதுக்கு சில நேரம் வாயில மணி போட்டுக்கணுவாங்க. அதாவது அகற்றின் அழகு முகத்தில் தெரியும். எது தெரியும்? நம்மளோட உணர்ச்சிகள் நம்ம முகத்திலையும் நம்ம செயல்கள் மூலியமாக தெரிந்துவிடும். அதை மறைக்கவே முடியாது உணர்ச்சியை. அப்ப இந்த உணர்ச்சியை எப்போதும் நம்ம ஆக்கப்பூர்வமா வைத்துக் கொள்ளும் போது என்ன ஆகுது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்ன உணர்ச்சி என்றால் என்ன, இத பத்தி நம்ம கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கலாம். உணர்ச்சி என்றால் நம்ம கிட்ட வர உணர்வுகள், அதாவது மனதில் தோன்றுகின்ற உணர்வு உணர்ச்சியாக மாறும். அது சந்தோஷமாக இருக்கலாம், மகிழ்ச்சியானது இருக்கலாம், குஷியானது இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், அல்ல எதிர்மறையான பயமா இருக்கலாம், பொறாமையா இருக்கலாம், சோகமா இருக்கலாம். எல்லாமே நம்ம உடலில், அதாவது இந்த பஞ்ச தத்துவங்களால செய்யப்பட்ட உடலில் நம்ம அதை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நம்ம அடிக்கடி என்ன சொல்லுவோம்னா, இல்ல எனக்கு கோவம்லாம் இல்ல, நான் கோவம்லாம் படமாட்டேன். ஆனா வாயில இருந்து வர வார்த்தைகள் என்ன சொல்லுது? நம்ம வாய் ஒண்ணு சொல்லலாம், ஆனா நம்ம முகம் ஒண்ணு காட்டும். நீங்க கவனிச்சிருப்பீங்க, நம்ம அடிக்கடி சொல்லுவோம், எனக்கு ஆசையா இல்ல, ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு என்று சொல்லுவோம். இல்ல எனக்கு கோவம்லாம் இல்ல, ஆனா அவங்க அப்படி செஞ்சிருக்க கூடாது, அவங்க இப்படி செஞ்சிருக்கலாம். எனக்கு ஒன்னும் அவங்க மேல வெறுப்புலாம் இல்ல, எனக்கு அவங்கள பிடிக்கல, அவ்வளவுதான். சோ இதெல்லாம் உணர்ச்சிகள் தானே, இந்த வார்த்தைகள் எல்லாம். அதாவது நம்ம ஒருத்தவங்களோட செயலை பார்த்து நம்ம எண்ணத்தில் தோன்றுகிற உணர்வுகள், அது உணர்ச்சியாக அது நம்ம புலன்ல வெளிக்காட்டுது. அப்ப இந்த உணர்வுகளை உணர்வது யார்? இந்த உடல் இல்ல. நம்ம முன்ன கேட்டது போலதான், சொன்னது மாதிரிதான், இந்த உடல் அழியக்கூடியது. இந்த உடல் மூலியமாக ஆத்மா தான் உணர்கிறது. எது நல்லது எது கெட்டது எல்லாமே ஆத்மா தான் உணருது. சோகம், சந்தோஷம், வலி, வேதனை, எல்லாம், இழப்பு, வெற்றி, தோல்வி எல்லாமே ஆத்மா தான் உணர்கிறது. ஆத்மா என்றால் அந்த சிறு புள்ளி வடிவத்தில் இருக்கிற ஒளி, ஜோதி வடிவத்தில் இருக்கிற அந்த ஒளி தான் இந்த ஆத்மா. இந்த ஆத்மாக்குள்ள நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி மனம், புத்தி, சமஸ்காரம். சமஸ்காரம்னா பதிவாக்கம் உள்ள ஒரு பதிவு. நம்ம என்ன செஞ்சாலும் பதிவாகும். இது மூன்றும் இந்த ஆத்மாக்குள்ளதான் இருக்கு, உடலுக்குள்ள இல்ல. உடலுக்குள்ள புலன் தான் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, உடல் ஒன்னும் அனுபவம் செய்யல, வலி வேதனை உடலுக்கு தெரியாது. உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அந்த உடல் மூலமாக வலி வேதனை எல்லாம் அனுபவம் செய்யும். உயிர் இல்லைன்னா அந்த உடல் எதுவுமே அனுபவம் செய்யாது. உதாரணத்துக்கு செத்து போனவங்களை ஐஸ் கட்டி வைப்போம் தெரியுங்களா? எல்லாருமே இறந்தவங்களை தூக்குவாங்க, தூக்கி கீழே எல்லாம் ஐஸ் கட்டி வைப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த உயிர் என்ற ஆத்மா அந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் அவ்வளவு பெரிய ஐஸ் கட்டிய வைக்க முடியுமா? இல்ல தொடத்தான் முடியுமா? பிடிக்கத்தான் முடியுமா? கொஞ்ச நேரத்துல அப்படியே குதிச்சுல ஓடுவோம் இல்லையா? அந்த ஒரு மாதிரி ஆயிரும், நம்மளுக்கு ஜிலு 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 ஜிலுன்னு ஏறிடும், தாங்க முடியாது. ஏதோ ஒரு சத்தம் போடுவோம், ஏதோ ஒரு மூவ்மெண்ட் கொடுப்போம். அதே மாதிரிதான் எரிக்க அனுப்பும் போது எவ்வளவு சூடு, அதோட வெப்பம் அப்படி எத்தனை டிகிரி கிட்ட இருக்கு, இல்ல 200 டிகிரிக்கு மேல இருக்கு நம்ம உடலை எரிக்கிறதுக்கு. அந்த வெப்பம் தாங்க முடியுமா?
37 வந்தா 38 வந்தாலே டிகிரி வெயிலு நம்மளால தாங்க முடியாம வெயிலுக்கு போக முடியாது. 200க்கு மேல இருந்தா 100க்கு மேல இருந்தா என்ன ஆகுது? தாங்க முடியுமா? ஆனா எரிக்கிறோமா உடலை. அப்ப இந்த உணர்வு என்பது எதுல இருக்கு? ஆத்மால தானே இருக்கு. அந்த உயிர் உடல்ல இருக்கிற வரைக்கும் தான் அது எல்லாமே உணர்கிறது. உடல் உயிர்ல இல்லைன்னா அந்த உடல் ஒண்ணுமே உணராது. அப்ப இந்த உணர்ச்சி என்பது எங்க இருந்து வருது? ஆத்மான எனக்குள்ள. இது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்மளால இந்த நேர்மறையான ஆரோக்கியமான எண்ணத்தை நம்மளால உருவாக்க முடியும். உடல் வேர் ஆத்மா வேர் என்று நன்றாக ஆழமாக நம்ம ஏற்றுக்கொண்டு அதே மாதிரி செயல்ல போடணும். அப்ப இந்த ஆத்மா தான் நல்லது கெட்டது எல்லாமே அனுபவம் செய்யுது. அப்ப நம்ம ஆக்கப்பூர்வமான உணர்வை உருவாக்கணும்னா நான் ஆத்மா. ஏன்னா இந்த ஆத்மான்னு சொல்லும் போது இந்த ஆத்மா ஒரு புள்ளி வடிவமான ஒரு ஒளி. அதுக்கு நல்லது மட்டும்தான், அதாவது குணங்கள் நிறைந்தது தான் ஆத்மா. இந்த ஆசை எப்ப வருதுன்னா நம்ம உடல்ல வந்த பிறகு, நம்ம உடல் என்று நினைக்கும் போது அப்பதான் போட்டி, பொறாமை, அழகு, அழகில்ல, அவலட்சணம், கருப்பு, சோப்பு இதெல்லாமே எங்க தெரியுது? உடல் மூலியமா தானே தெரியுது. கட்டை, சிகப்பு, வளர்த்தி, குண்டு, எலும்பு இதெல்லாமே உடல்ல தானே தெரியுது மாற்றங்கள். ஆனா ஆத்மா என்பது எல்லாரும் ஒரே மாதிரி ஜோதி ஒளி தான். பெரிதாகவும் இருக்க மாட்டோம், சிறிதாகவும் இருக்கும். எல்லாரும் ஒரே சைஸ்ல இருப்போம், ஒரே மாதிரி குணத்துடையவர்களா இருப்போம். அப்ப ஆத்மால நம்மளுக்கு வித்தியாசம் இருக்காது. எல்லா ஆத்மாக்களும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்ப சோப்பு, குண்டு, இஸ்லாம், கிறிஸ்டியன், மதம், ஜாதி, மதம் எதுவுமே இருக்காது. ஏன்னா ஆத்மாவோட அனாதியான தர்மம் அமைதி. எல்லாத்தையும் பொறுமையா அமைதியா இருப்போம். நம்ம உடல் என்று வரும்போது தான் நம்ம கிட்ட வித்தியாசங்கள் வரும். அப்ப நம்ம என்ன பயிற்சி செய்யணும்னா, ஆத்மா நம்ம எப்போதும் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம ஆரோக்கியமான சிந்தனையை சிந்திக்கணும். அதற்கு நம்மளை ஆத்மா என்று கருதணும். இப்ப பாருங்க, இந்த உணர்ச்சிகள் எல்லாம் நம்ம ஒண்ணு சொல் மூலியமாக காட்டலாம், இல்ல முகத்தின் மூலியமாக காட்டலாம். அதாவது எதிர்மறையானது சோகங்கள், பயம், அன்பு இதெல்லாம் எப்படி காட்டுறோம்? பயம் கண்ணெல்லாம் பிதுங்கிட்டு வந்துரும், ஒரு மாதிரியா மூஞ்செல்லாம் டென்ஸ் ஆயிரும் இல்லையா? கோவம் வந்துருச்சுன்னா கண்ணெல்லாம் சின்னதா போய் அப்படியே உடல்லாம் நரம்பெல்லாம் இழுத்துக்கிட்டு முகம்லாம் அப்படியே டென்ஸ் ஆகி சிங்க மாதிரி ஆயிரும் கோவம் வந்துருச்சுன்னா. அப்புறம் சோகமா ஆயிடுச்சுன்னா மூஞ்செல்லாம் வாடி போன தண்ணி ஊத்தாத செடி மாதிரி வாடி போய் இருக்கிற மாதிரி, அதாவது உயிர் இல்லாதது மாதிரி இருக்கும் சோகம் வந்துருச்சுன்னா. சந்தோஷம் வந்துருச்சுன்னா மலர் போல் மலர்ந்து குஷியாக எல்லாத்துக்கும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அன்பு காட்டுனா எல்லாரும் குறையே தெரியாத அளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்போம். எல்லாருக்கும் நல்லது நல்லது நல்லதை மட்டுமே செய்வோம். பாத்தீங்களா? அந்த வார்த்தைக்கு தாண்டாப்புல உணர்ச்சியை நம்ம செயல் மூலியமாக, இந்த உடல் மூலியமாக நம்ம வெளிக்காட்டுறோம். அப்ப இந்த உணர்ச்சிகளை நம்ம ஆக்கப்பூர்வமாக வைத்து கொண்டால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் இல்லையா? அதுதான் நம்ம கத்துக்க போறோம், எப்படி இந்த உணர்ச்சிகளை ஆக்கப்பூர்வமாக வைத்துக் கொள்வது என்று. அதுக்கு முன்ன அதை எப்படி ஆக்கப்பூர்வமாக வைத்துக் கொள்ளலாம் என்று தெரிஞ்சு கொள்வதற்கு முன்ன நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, இந்த இந்த எண்ணத்தின் தாக்கம் எப்படி நம்ம விதியை தாக்குது. இப்ப வருங்க, நீங்க கோவப்பட்டுட்டீங்க. ஏன்னா கோவத்தின்படி என்ன, மத்தவங்களுக்கு சோகத்தை கொடுக்கிறோம். கர்மம் என்ன சொல்லுது? நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதான் திருப்பி பெறுவீர்கள். நீங்கள் சந்தோஷத்தை கொடுத்தால், அன்பு கொடுத்தால் அது அன்பு தான் திரும்பி வரும். சோகத்தை கொடுத்தால் சோகம்தான் வரும். துக்கத்தை கொடுத்தால் துக்கத்தை பெற்றுக்கொள்வீர்கள். மகிழ்ச்சியை கொடுத்தால் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வீர்கள். இதுதான் கர்ம தத்துவம். எதை நடுகின்றோமோ அது தான் முளையும் இல்லையா? அந்த பேசிக்ல நம்ம பேசுவோம். இப்ப உணர்ச்சிகளும் அப்படித்தான். ஏன்னா உணர்ச்சிகள் தான் செயலாக வருது. உணர்ச்சி இல்லாட்டினா ஜடம், அதாவது மரம் மாதிரி இருப்போம். எந்த உணர்ச்சியும் இல்லாம செத்து போன வரை இருப்போம். ஏன்னா செத்து போனதுக்கு தான் அந்த உணர்ச்சி இல்லாம ஜடமா இருக்கும். மனிதனோ மிருகமோ அதுக்கு வெளிக்காட்ட தெரியும் இல்லையா? இப்ப இன்னைக்கு நம்ம பேசும்போது மனிதர்களை பத்தி. அப்ப இந்த உணர்ச்சிகளை நம்ம அழகான உணர்ச்சிகளும், சந்தோஷம் கொடுக்கிற உணர்ச்சிகளும், உள்ளுக்கு குஷியா இருக்கும் போது வார்த்தைகள் இனிமையாக வரும். சந்தோஷமா இருக்கும் போது வார்த்தைகள் மட்டும் இனிமையாக வருவதில்லை,
நம்ம பார்க்கிற பார்வை நன்றாக இருக்கும். நம்ம பழகின்ற வழிமுறைகள் எல்லாத்துக்கும் மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து பழகுவோம். நம்ம செய்கின்ற செயல் அவ்வளவு உற்சாகமாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்கும் போது நம்மளால விட்டு கொடுக்க முடியும், நம்மளால சகித்து கொள்ள முடியும், நம்மளால பொறுமையாக இருக்க முடியும். இது எல்லாமே நல்ல விஷயமா நடக்கும். உதாரணத்துக்கு மற்றொன்று எதிர்மறையான உணர்ச்சிகளை வைத்துக் கொள்ளும் போது, கோபம் வந்துருச்சு, என்ன நடக்கும்? சிலவங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா சட்டிப்பானை எல்லாம் பறக்கும். அப்புறம் பக்கத்துல இருக்கிறதெல்லாம் எல்லாம் உடையும். கோபம் வந்துச்சுன்னா எதாவது தூக்கி போட்டு உடைப்போம். கோபம் வந்துச்சுன்னா அழுவோம். கோபம் வந்துருச்சுன்னா கோச்சுக்குவோம். கோபம் வந்துச்சுன்னா சாப்பிட மாட்டோம். கோபம் வந்துருச்சுன்னா நம்ம தவறான வார்த்தைகள் எல்லாம், வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் தவறா இருக்கும். யார் மேலேயும் உள்ள கோபத்தை மத்தவங்கள்ட்ட காட்டிட்டு போவோம். ஒரு ஆள் மேல உள்ள கோபத்தை மத்தவங்க மேல வார்த்தைகளை, தவறாக வார்த்தை, அவங்கள புண்படுத்துற மாதிரி வார்த்தைகள், ஒன்னும் கஷ்டப்படுத்துற மாதிரி பார்வைகள், எது செஞ்சாலும் குற்றம்தான் கண்ணுக்கு தெரியும். பாருங்க, ஒரு உணர்ச்சி நம்மள எவ்வளவு தூரம் நம்ம செயலுக்கே அது ஒரு தாக்கமா இருக்குது. நல்ல எண்ணங்கள், நல்ல உணர்ச்சிகள், சந்தோஷமான உணர்ச்சிகள், மகிழ்ச்சியானது, குஷியானது, அமைதியானது, தூய்மையானது, சக்தி வாய்ந்த எண்ணங்கள், உணர்ச்சிகள், அன்பு நிறைந்த உணர்ச்சிகள், இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சுகத்தை கொடுக்குது. ரொம்ப வேணா என்ன சொல்றாங்கன்னா, உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா, இந்த உடல் பஞ்சதத்துவங்களால பட்ட இந்த உடல் ஆரோக்கியமா இருக்குன்னா சிரிங்க என்று சொல்றாங்க இல்லையா? சிரிக்க சொல்றாங்க. அதாவது வாயுட்டு சிரித்தால் நோயுட்டு போகும்னுவாங்க. அப்ப அந்த சிரிப்பு என்பது ஒரு உணர்ச்சி தானே. சிரிக்கணும்னா சும்மா தேவை, உள்ளுக்கு உணர்ச்சி இல்லாம வெளியே வந்து சிரிச்சா அது வேலை செய்யாது. அந்த உணர்ச்சியும் இந்த புலனும் சேர்ந்து சிரிக்கணும். அப்பதான் அது சரியா வரும் அல்லவா? அப்ப இன்னைக்கு நம்ம அந்த உணர்ச்சியை எப்படி ஆக்கப்பூர்வமாக வைத்துக் கொள்ளலாம் என்று இந்த கதைக்கு அப்புறம் நம்ம கேட்போம். அம்மாவை பாருங்க, அவங்க எந்த சூழ்நிலையிலயும் பாடுவாங்க. நான் அவங்கள நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த்ரா, நீ 2 வெவ்வேறு ரிப்பனை கட்டி இருக்கிற. ஆமாம்மா, எனக்கு 2 கலரும் பிடிக்கும், அதனால 2யுமே போட்டிருக்கேன். சரி, எப்படி இருந்தாலும் சந்தோஷமா இரு. இப்ப லஞ்ச் பாக்ஸ எடுத்துக்க. யாரும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. அவங்கக்குள்ள இருக்க நான் தகுதியானவள் இல்ல போல இருக்கு. எல்லார்கிட்டயும் அழகான டிஃபன் பாக்ஸ் இருக்கு. எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. என்னோட யாருமே லஞ்ச் பகிர்ந்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் தனியா இருக்க மாதிரி உணர்றேன். ஹலோ அந்த்ரா, என்னோட வெளியில வர விரும்புறியா? நீ நல்லா தானே இருக்க? நீ கவலையா இருக்கிற மாதிரி தெரியுது. நல்லா இருக்கியா? எனக்கு நண்பர்கள் யாருமே இல்ல. என்ன நானே ரொம்ப தனிமையா இருக்கிறதா உணர்றேன். அவங்க ஒருவர் பேசுறத பார்க்கும் போதும், விளையாடும் போதும், பாட்டு பாடும் போதும் நான் தனிமையா உணர்றேன். அவங்க குழுவுல நான் ஒரு அங்கமா ஆக முடியாது போல இருக்கு. யாரும் என்கிட்ட பேசுறது இல்ல. யாருமே என்கிட்ட டிஃபன் பகிர்ந்துக்கிறது இல்ல. நான் எப்பவுமே தனியா தான் சாப்பிடுறேன். அந்த்ரா, நீ உன்னோட உணர்ச்சிகளை காட்டுற திறமைய கண்டு ரொம்ப பெருமைப்படுறேன். வகை வகையா உணவை விட உங்க அம்மா உனக்கு ஊட்டச்சத்தான உணவை பேக் பண்ணி கொடுத்திருக்காங்க. உனக்கு சில நேரம் கவலை இருக்கு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா உனக்குள்ள சமயத்துக்கு ஏத்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக செயல்படும் திறன் உனக்குள்ள இருக்கு. நீ தனியா இல்ல. உன்னோட உணர்ச்சிகளை கையால உன்னோட வாழ்க்கையை தேர்ந்தெடு. என்னோட அம்மா சொல்வாங்க, உணர்ச்சிகளை கையால கடினமா இருந்தா பாட்டு பாடுன்னு. இப்படி செய்யறதால மனசுக்கு ஆறுதலா இருக்கும் பாங்க. ஓ, அதனாலதான் நீ மூலையில உட்கார்ந்து முணுமுணுத்துட்டு இருந்தியா? வணக்கம் மாணவர்களே, தயவு செய்து கவனிங்க. வணக்கம் மாணவர்களே, தயவு செய்து எல்லாரும் கவனிங்க. நம்ம பள்ளியில இன்டர் ஸ்கூல் பாட்டு போட்டி நடத்த இருக்காங்க. நீங்க கலந்துக்க விருப்பப்பட்டா தயவு செஞ்சு இங்க வந்து கிளாஸ்ல சில வரிகளை பாடுங்க. சரி, நம்ம ஆரம்பிக்கலாமா? நல்ல முயற்சி மாணவர்களே. வேற யாராவது? அந்த்ரா, உன்னோட திறமைய கிளாஸ்ல காட்ட விரும்புறியா?
கொஞ்சம் பாரு. 2 வெவ்வேறு நிறத்துல ரிப்பன் கட்டி இருக்கிற, எவ்வளவு முட்டாளிவ. மேடம் அன்பாவும் ஆதரவாவும் இருக்காங்க. அம்மா என்ன பாட ஊக்கப்படுத்தினாங்க. நான் நல்லா பாடுவேன். நான் என்னுடைய திறமைய காட்ட முடியும். One day I'll fly high beyond the time. அந்தரா அவளுடைய உணர்ச்சிகளை சிறப்பாக எதிர்கொண்டாள். அவள் தன் வகுப்பு தரப்பிலிருந்து பாடியது போல அதே உற்சாகத்துடன் மீண்டும் இன்டர் ஸ்கூல் போட்டியின் போது அதே உற்சாகத்துடன் பாடி பிரகாசிக்க தயாரானாள். One day ஆஹா, இந்த பொண்ணோட குரல் ரொம்ப நல்லா இருக்கு. இவ பாடின பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ என்னோட பொண்ணு. beyond the time. இன்டர் ஸ்கூல் பாட்டு போட்டியின் முதலாவது பரிசு செல்கிறது அந்தராவிற்கு. உணர்வுகளை தெரிந்து கொண்டு கையாள்வது மிகவும் முக்கியமாகும். நம்முடைய திறன்களான பார்ப்பது, கேட்பது, நுகர்வது, தொடுவது, சிந்திப்பது என்பது நம்முடைய சுய விழிப்புணர்வுக்கு முக்கியமானதாகும். 10 பருவ வயதினர் தங்களது பருவ வயதில் தன்னுடைய உணர்ச்சிகளை பற்றி பேசும் திறன் முக்கியமானதாகும். எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் தனியாக இல்லை. நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு அன்பும் ஆதரவும் உள்ளது. நீங்கள் உங்கள் மன ஆரோக்கியம் மற்றும் உணர்வுகளை கையாள்வது மிகவும் முக்கியமானதாகும். இந்த கதை மூலமாக நான் நம்புகின்றேன் நீங்கள் அனைவரும் நிச்சயமாக உணர்ச்சிகள் என்ன என்று இந்த கதை மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப உணர்ச்சி என்பது நம்ம கட்டுப்பாட்டுக்கு இருக்கணும். கோவப்படுறது தப்பு இல்லைங்க, சோகப்படுறது தப்பு இல்லை, கவலைப்படுறது தப்பே இல்லை. ஏன்னா இந்த உணர்ச்சிகள் வெளியே நடக்கின்ற அந்த சூழல்னால வருகின்ற இந்த உணர்வுகளை தப்பு என்றே சொல்ல முடியாது. ஆனா அப்படி இந்த சோகம் என்ற உணர்வு வரும்போது துக்கம், கவலை, ஸ்ட்ரெஸ், அப்புறம் என்சைட்டி இதெல்லாம் வரும், நிச்சயம் வரும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைய உலகம் அப்படிப்பட்டதா இருக்கு. எல்லாமே வேக வேகமா போகணும், எல்லாம் சம்பூர்ணமா இருக்கணும், அழகா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அழகை நோக்கி, செல்வத்தை நோக்கி எல்லாரும் மனசை கவனிக்க மாட்டாங்க. எல்லாம் தற்காலிக சந்தோஷத்தை நோக்கி எல்லாருமே ஓடிக்கொண்டு இருக்காங்க. நம்மள கவனிக்க நம்ம மறந்துடுறோம். அதனால இன்றைய உலகத்துல கோவப்பட்டீங்கன்னா பரவாயில்ல, தட்டி கொடுங்க, இஸ் ஓகே சொல்லுங்க, பரவாயில்ல. அப்படியே துக்கம் வந்துருச்சா, ஏன்னா காரியங்கள் அப்படி நடக்கும் போது அந்த காரியத்துக்கு தகுந்தாப்புலாம் உணர்ச்சிகள் வரும். அப்படி நடந்துருச்சுன்னா பரவாயில்லன்னு நீங்க உங்ககிட்ட சொல்லிக்க கத்துக்கணும். அப்ப நம்ம எப்போதுமே நம்மள ஏன்டா சோகமா இருக்கு, எப்படி இந்த சோகத்துல இருந்து வெளியே வர்றது, அந்த உணர்ச்சி கூட நம்ம சண்டை போடக்கூடாது. அந்த உணர்ச்சியை அக்னாலேஜ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அக்னாலேஜ்னா இப்ப உங்களுக்கு ஒரு ஆள் மேல கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்க, இல்ல நம்ம மேலேயே நம்மளுக்கு கோவம் வருது. அப்ப அந்த உணர்வை நம்ம இந்த உணர்ச்சி நம்மளுக்கு நன்மையை கொடுக்குமா தீமையை கொடுக்கும். இந்த உணர்ச்சிகள்னால, இந்த எதிர்மறையான நெகட்டிவான உணர்ச்சினால எனக்கு அதாவது உள்ளுக்கு இந்த உடலை இயக்குகின்ற இந்த ஆத்மாவுக்கு என்ன பாதிப்பு வரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு எல்லாம் தெரியும், இந்த உடல் நோய்கள் வர காரணம் இந்த ஆத்மா அனுபவிக்கின்ற சோகத்தினாலதான் வருது. ஒருவர் சந்தோஷமா இருக்காரு, அதனால அவருக்கு நோய் வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நோய் வந்துருச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, சந்தோஷமா இருக்கா கத்துக்கொள்ளுங்க, சந்தோஷமா வச்சுக்க பாருங்க என்று சொல்வார்கள். ஆக்கப்பூர்வமான வார்த்தை, அவங்களுக்கு உயிர் கொடுக்கின்ற வார்த்தை, அந்த மாதிரி எல்லாம் பேசுங்க என்று அப்ப இந்த சோகம் நம்மளுக்கு நோய் வர காரணம், அந்த நோய் ஒன்னும் பெருசாகிற காரணம். இப்ப புத்துநோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க புத்துநோய் வந்துருச்சு, இங்க வலிக்குதே அங்க வலிக்குதே, அப்ப வந்துருச்சுன்னு சொல்லும் போது அது பெருசாக்குறோம், அந்த காயத்தை ஒன்னும் பெருசாக்குறோம். அதே மாதிரிதான் காய்ச்சல், அதே மாதிரிதான் சளி பிடிச்சிருச்சா, தலை வலிச்சிச்சா,
எல்லாமே வந்துருச்சு இப்படி வலிக்குதே, அங்க வலிக்குதே, இங்க குடையுது. என்ன பார்க்க அந்த உணர்ச்சியை வந்து அந்த வலி மேலேயே செலுத்துறோம். அப்ப அந்த உணர்ச்சி வந்து பெருசா எரிமலை மாதிரி ஆயிருது. சின்னதா இருந்த வலி, மிக சின்னதா இருந்த காயம், ஒரு பிளாஸ்டர் போட்டா நல்லா போற காயத்தை இப்போது அது மேல வலிக்குதேன்னு தேய்ச்சி அந்த வலியும் அந்த சிறு காயத்தை பெருசாக ஆக்கி வச்சிருக்கேன். நீங்க எங்க வேணாலும் இதை செக் பண்ணலாம். நம் எண்ணம் வந்து ஆக்கப்பூர்வமா இருக்கும் போது நம்ம வலிகள் சிறிதாக இருக்கும். என்னமோ எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும். ஆனா நம்ம உணர்ச்சியை வந்து நெகட்டிவ் ஆக்கி அந்த வலி மேலேயே அதிகமாக நினைக்கும் போது அந்த வலி பெருசா வரும். இப்ப நம்ம இந்த கதையை பார்த்தோம். இப்ப நம்ம வந்து நம்ம விதியை மாத்தி அமைக்கணும்னா, நம்ம விதி அழகா இருக்கணும், நம்ம விதி சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம சிந்தனையை மாத்தி அமைக்க வேண்டும். நம்ம ஒன்றும் இந்த ஆக்கப்பூர்வமான உணர்ச்சிகள் எப்படி என்று தெரிந்து கொள்வதற்கு முன்ன அடுத்தது வந்து அதைத்தான் பேச போறோம். எப்படி ஆக்கப்பூர்வமா நம்ம உணர்ச்சிகளையும் சிந்தனைகளையும் வைத்துக் கொள்ளலாம், அதோட நன்மைகள் என்ன, இப்படி ஆரோக்கியமான உணர்ச்சிகளை உருவாக்கலாம். ஏன்னா ஆரோக்கியமான உணர்வும் உணர்ச்சியும் இருக்கும் போதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம். அப்ப ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம எந்த மாதிரி உணர்ச்சிகளுக்கு நம்ம வந்து நம்ம மனதுல இடம் கொடுக்கலாம், எது இடம் கொடுக்க கூடாது, அதன்படி நடக்கக்கூடாது. நீங்க நம்ம பரிசோதனை செய்யணும். நம்ம உணர்ச்சிகளின் நெகட்டிவ் ஆயிட்டா, அதாவது எதிர்மறை ஆயிடுச்சா, சோகம் வந்துருச்சுன்னா, போர் அடிச்சுச்சுன்னா, சோம்பேறி வந்துருச்சுன்னா, நம்ம வந்து முக்கியமா நம்ம இந்த இப்ப சொல்ல போற விஷயங்கள் செய்யக்கூடாது. ஒண்ணு தின்பண்டம்னா ஜங்க் ஃபுட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? இந்த சாக்லேட் சாப்பிடுவாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நிறைய சாப்பிடுவாங்க. தேவையில்லாம சாப்பாடு எல்லாம் ஜங்க் ஃபுட்னா தமிழ்ல நேரா டிரான்ஸ்லேட் பண்ணா குப்பை சாப்பாடுன்றாங்க. இல்லாட்டினா சத்து இல்லாத உணவு. அந்த சாப்பாட்டுக்கு இப்ப வந்து ஓம்பொடி, முறுக்கு, இந்த பொரிச்சு வச்ச பொருட்கள், இந்த கடையில விற்கிற ஸ்நாக்ஸ், இந்த தின்பண்டம் எல்லாம் வந்து ஜங்க் ஃபுட்ல தானே வருது. அப்ப இதெல்லாம் சத்தே இல்லை. என்ன செய்வாங்க, இது சாப்பிட ஆரம்பிப்பாங்க. எவ்வளவு மனம் வலிக்குதோ, அந்த உணர்ச்சிகள் வந்து நெகட்டிவா இருக்கோ அவ்வளவு தூரம் மனம் வலிக்கும் போது நிறைய சாப்பிட ஆரம்பிக்கும். அப்புறம் என்ன ஆகும், உடல் குண்டாகும். ஏன்னா கொழுப்புகள் நிறைய வரும் இல்லையா? அப்ப அதுக்கப்புறம் என்ன செய்வோம், செல்ஃப் மெடிடேஷன். அப்ப செல்ஃப் மெடிடேஷன் என்னன்னா, நீங்க அந்த பிரச்சனைக்குள்ள ஆழமா போவீங்க. அந்த பிரச்சனைய வந்து உங்களுக்குள்ள மறுபடியும் அதை வந்து தியானம் செய்வீங்க. மறுபடியும் உங்களுக்குள்ள அந்த வார்த்தையை சொல்லிக்குவீங்க. இப்ப தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னா, இவங்களால தான் நான் தோல்வி அடைஞ்சிட்டேனேன்னு சோகம் வரும். இவங்க இப்படி செஞ்சதுனால தான் தோல்வி அடைஞ்ச, அவங்க அப்படி செஞ்சதுனால தான் இந்த கதை இப்படி ஆயிடுச்சு, இந்த விஷயம் இப்படி நடக்கலன்னா இப்படி ஆகாது. இரவும் பகலும் அதிகமான நேரம் அந்த பிரச்சனையில நேரத்தை நம்ம வீணடிக்கிறோம். அதனாலதான் வந்து ஒண்ணும் என்ன ஆகுது, அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கு பதிலா நம்ம உணர்ச்சிகள் வந்து எதிர்மறையாக போய் வலிகள் ஒண்ணும் கூடும் போது நம்ம ஒன்னும் அதிகமாக சாப்பிட ஆரம்பிப்போம். அதனால நம்ம இந்த விஷயத்துல போகக்கூடாது. அடுத்தது என்ன செய்வாங்க, சிலவங்க ஷாப்பிங் போவாங்க. ஏன்னா பிரச்சனைய முடிக்கணும்னு சொல்லி ஷாப்பிங் போவாங்க. அப்புறம் மத்தது எல்லாம் என்னமோ செய்வாங்க போல இருக்கு. நான் எப்போதும் என்ன செய்வேன்னா, எனக்கு முன்னெல்லாம் வந்து பிரச்சனை வந்துருச்சுன்னா நிறைய சாப்பிடுவேன். சாக்லேட்னா ரொம்ப நான் சாப்பிட்டேன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கு வேணா நான் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், ஏதோ ஒரு நெகட்டிவான உணர்ச்சி எனக்குள்ள இருக்குன்னு. முன்னெல்லாம் வந்து உட்காந்து அழுவேன். எனக்கு மட்டும் எனக்கு இந்த வாழ்க்கை இப்படித்தானே, நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு மட்டும்தானா இந்த வாழ்க்கைன்னு உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து இந்த செல்ஃப் மெடிடேட், சுயத்தின் மேல பழிய போட்டுக்கிறது, இல்லைன்னா பழிய தூக்கி மத்தவங்க மேல போடுறது. இது செஞ்சா மட்டும் நம்ம பிரச்சனைகள் தீராது. அதனால இதை நிறுத்திட்டு இந்த ஆக்கப்பூர்வமான நம்மக்குள்ள, இந்த ஆத்மாக்குள்ள இருக்கிற சக்திகள், இந்த ஆத்மாக்குள்ள என்ன சக்தி இருக்குன்னா, ஆத்மாவோட அனாதியான குணம். அதாவது நம்ம மேல இருந்து இறைவன்கிட்ட இருந்து கீழே அந்த ஒளியை புள்ளியாக வரும்போது நம்ம கிட்ட எல்லாம் இந்த குணங்கள் இருந்தது. அமைதி, நம்மளோட சுய பெறப்புரிமை, அன்பு, பேரானந்தம், ஞானத்தின் தெளிவு,
தூய்மை, அதுக்கப்புறம் சக்தி, அதுக்கப்புறம் சந்தோஷம், இதெல்லாம் நம்பிக்கை, இதெல்லாமே இனிமை, கருணை, இதெல்லாம் நம்ம கிட்ட ஆத்மா கிட்ட இருக்கிற தந்தை கிட்ட இருந்து கொண்டு வந்த இறைவன் தந்தை கிட்ட இருந்து கொண்டு வர குணங்கள். இந்த குணங்களை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கும். அப்ப இந்த தற்காலிகமான இந்த எதிர்மறையான உணர்ச்சிகள் இருக்கு இல்லையா, இதை வளர விடக்கூடாது. அதுக்கு பதிலா நம்ம சில பயிற்சிகளை செய்யணும். ஆக்கப்பூர்வமான சிந்தனையை உருவாக்கின்ற பயிற்சியை செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம கிராட்டிடியூட் சொல்லுவாங்க, இல்ல அஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா நன்றி உணர்வு, நன்றி வார்த்தைகளை சில நன்றி சேகரித்து அது மறுபடியும் நமக்குள்ள அந்த ஆக்கப்பூர்வமான எண்ணத்தை உருவாக்கி கொண்டே இருக்கணும். அப்பதான் என்ன நடக்கும், இந்த நம்மளுக்கு வலி கொடுக்கின்ற இந்த உணர்ச்சிகள் முடியும், குறைவாக போகும், அதோட தாக்கம் குறைவாக போகும். நம்மளால அந்த பிரச்சனையை நம்ம ஒரு சின்ன விஷயமா பார்க்க முடியும். அது ரொம்ப பெருசா இல்ல, இது சின்னதுதான், முடிச்சிடலாம் உணர்வுக்கு வருவோம். சரிங்களா? சரி, இப்ப என்ன செய்வோம், அடுத்தது நம்ம எப்படி நம்ம உணர்ச்சிகளை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், எது செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டேன், எது செய்யலாம். இப்ப அது நம்ம ரெண்டாவது நம்ம என்ன பார்க்கணும், நம்ம ஆக்கப்பூர்வமான உணர்ச்சிகள், நேர்மறையான குஷி கொடுக்கிற உணர்ச்சிகளை நாம் உருவாக்க வேண்டும். இல்ல செயலை செய்ய வேண்டும். அதுக்கு தகுந்தாப்புல ஏதாச்சும் பாடல், அதாவது சோக பாடலை பாடாதீங்க. சிலவங்க சோகம் வந்துட்டா இன்னும் சோக பாட்டை பாடி இன்னும் சோகமா ஆவாங்க. சில நேரம் இதுலதான் நம்ம ட்ரக்குக்கு அடிமையாகிறோம், போதைக்கு அடிமையாகிறோம், அதுக்கப்புறம் ஆல்கஹாலுக்கு அடிமையாகிறோம். இந்த மாதிரி நிறைய கெட்ட பழக்கத்துக்கு இங்கதான் சில நேரம் தவறான நண்பர் கூட சேர ஆரம்பிப்போம். சிலவங்க ஃபேஸ்புக், இப்பெல்லாம் ஃபேஸ்புக்னு இருக்கு இல்லையா, ஏதாச்சும் பிரச்சனைனா டக்குன்னு ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல டைப் பண்ணி இந்த பிரச்சனை எனக்கு வந்துருச்சுன்னு பெருசு ஆக்கி, அப்புறம் அங்க தவறான நண்பர்கள் கிடைச்சி அங்க போய் ஏமாந்து எத்தனை பிரச்சனையில ஒரு குட்டியோண்டு சொன்ன மாதிரி பிளாஸ்டர் போட்டா ஆறக்கூடிய அந்த புண்ணை என்ன செய்யறோம், பெருசாக்கி ஆற முடியாம கடைசியில நூலாகிற மாதிரி நம்மளை கொண்டு வர்றோம். அந்த ஸ்ட்ரெஸ் பெருசாக்கிறோம், அப்புறம் கடைசியில வருந்துரும். இந்த உணர்ச்சிகளுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அதுக்கு என்ன செய்யலாம், நம்மளோட அனாதியான குணம் சொன்ன மாதிரி அமைதி நம்ம கிட்ட இருக்கிறது. அனாதியான குணம் என்னன்னா பேரானந்தம், ஞானம், அமைதி, அன்பு, தூய்மை, சந்தோஷம், சக்தி, மகிழ்ச்சி, கருணை, சகிப்புத்தன்மை, பொறுமை என்ற இந்த குணங்களின் அடிப்படையில நம்மள வழிகாட்டி கொண்டு போகணும். குஷி நம்ம நிறைய விஷயத்த லேசாக எடுத்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கிற பாடலை பாடணும். மகிழ்ச்சி கொடுக்கிற பாடல், நம்மள ஏஞ்சி கொஞ்சம் நடனம் ஆடுற பாடல் மாதிரி அந்த பாடல் கொஞ்சம் அர்த்தம் உள்ளதா இருக்கணும். அந்த மனசின் காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு அந்த பலம் வரும். தானா போன பலம் மறுபடியும் உருவாகும். அதுக்கப்புறம் கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. நம்ம வாழ்க்கைக்கு கொடுத்த பரிசு கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. நம்ம இந்த நன்றி உணர்வு என்ன செய்யணும், நம்ம சிலதை நம்ம சேமித்து வச்சுக்கணும். நன்றி உணர்வு, செடி கொடிகளுக்கு நன்றி கூறுவது, நம்ம கிடைச்ச பெற்றோர்களுக்கு நன்றி கூறுவது, நம்மளோட அழகான வாழ்க்கையை பெற்றதுக்கு நம்ம நன்றி கூறுவது. இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நம்ம நன்றி சொல்லும் போது, இல்ல அதை அப்ரிஷியேட் பண்ணும் போது என்ன நடக்குதுன்னா, நம்மளுக்கு அந்த எண்ணங்கள், அந்த அதிர்வுகள் அந்த உணர்ச்சிகள், அழகான உணர்ச்சிகள் நமக்குள்ள உருவாகும். அப்ப இந்த கிராட்டிடியூட் உங்களால முடிஞ்சா கத்துக்குங்க. போய் கிராட்டிடியூட்டை அடிக்கடி நன்றி சொல்ல கத்துக்குங்க. அடிக்கடி அந்த பழக்கத்தை வளர்த்துக்கும் போது நம்மளுக்கு சுலபமா இருக்கும். இறைவனை பார்த்தா நன்றி, யாராச்சும் உதவி செஞ்சுட்டா நன்றி. இந்த 3 வார்த்தை சொல்லுவாங்க. நான் அன்னைக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லி தரும் போது இந்த 3 மேஜிக் வார்த்தை சொன்னாங்க. இந்த 3 மேஜிக் வார்த்தை நம்ம வாழ்க்கைய நம்ம முன்னேற்றிடலாமா, வாழ்க்கை நல்லா இருக்குமா? அது என்ன வார்த்தை என்றால், சாரி, நன்றி. உங்களுக்கு தெரியுமா, நிறைய பேருக்கு இப்பெல்லாம் சாரி சொல்ல வராது.
சாரி சொன்னா நான் ஏன் சாரி சொல்லணும்னுவாங்க. அது ஒரு மாதிரி ஈகோ மாதிரி வந்துடுது. நன்றி சொல்றது கூட வரமாட்டுது. இப்ப எப்படி யாராச்சும் ஒரு பொருள் குடிச்சிட்டா சரி இந்த வச்சு கொண்டு போயிடுறாங்க. அந்த நன்றி தேங்க்யூ அப்படிலாம் அப்புறம் தயவு செஞ்சு ப்ளீஸ், சாரி, தேங்க்யூ, ப்ளீஸ், இந்த இன்னொரு வார்த்தை ப்ளீஸ். இப்ப ஒரு பொருளை நீங்க என்கிட்ட இருந்து வாங்க போறீங்க, இல்ல என்கிட்ட வந்து ஏதாச்சும் பொருள் இருக்கான்னு கேட்க போறீங்க. தயவு செஞ்சு இந்த பொருளை எனக்கு கொடுக்க முடியுமா, ப்ளீஸ் நீங்க இந்த பொருளை எனக்கு கொடுக்க முடியுமான்னு இந்த ப்ளீஸ் என்ற வார்த்தை சொல்லும் போதே அது கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும். கேட்கிற நம்மளும் பணிவாக இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம பொருளை அந்த நபர்கிட்ட போய் வாங்குறோம் இல்லையா, அவங்களுக்கும் மதிப்பு கொடுத்த மாதிரி இருக்கு. சாரி, தேங்க்யூ, ப்ளீஸ், இந்த 3 வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. பயன்படுத்தி பாருங்க. அப்ப நன்றி உணர்வு இப்ப நம்மளுக்கு இப்ப நீங்க பயன்படுத்தி பார்க்கணும். உங்களுக்கு இப்போ காய்ச்சல் வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்க, நான் என்ன சொல்லுவேன், நன்றி உணர்வை கொண்டு வருவேன். அப்ப அந்த காய்ச்சின் தாக்கம் நிறைய வராது. நன்றி இறைவா, நன்றி எனக்கு நல்ல ஆரோக்கியமான உடலை கொடுத்ததுக்கு நன்றி, எனக்கு அழகான ஆக்கப்பூர்வமான சிந்தனை கொடுத்ததுக்கு நன்றி, எனக்கு கூர்மையான புத்தியை கொடுத்து எப்ப எது செய்ய வேண்டும் என்று தெளிவான சிந்தனையை கொடுத்ததுக்கு நன்றி, எனக்கு அழகான வாழ்க்கை இருக்கிறது நன்றி, அற்புதமான வாழ்க்கை கொண்டிருக்கிறேன், எனக்கு நல்ல ஒரு பெற்றோர் கிடைத்திருக்கார்கள், இறைவனே எனக்கு வழிகாட்டுகிறார், நான் மிகவும் பாக்கியசாலி. இந்த மாதிரி அப்ரிசியேஷன், நன்றி உணர்வு, கிராட்டிடியூட்ஸ் இதெல்லாம் சொல்லும் போது நீங்க சொல்லி பாருங்க. வாழ்க்கையில நிச்சயம் சுலபமாக கொஞ்ச நேரத்துல நம்மளுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நம்மளால முடியும் என்ற நம்பிக்கை உருவாகும். அடுத்தது அதை பத்தி இன்னும் கொஞ்சம் அப்புறம் பேசலாம். எப்படி இந்த கிராட்டிடியூட்ஸ் அப்ரிசியேஷன், அதாவது நன்றி உணர்வை எப்படி வளர்த்து கொள்ளலான்னு கடைசியா. அதுக்கப்புறம் துஷியா இருக்கணும், 2வது நன்றி உணர்வை நம்ம வளர்த்து கொள்ளணும், 3வது நம்ம அன்பு இருக்கணும். மத்தவங்க கிட்ட இருந்து உதவியை கேட்கறதுக்கு நம்ம கஷ்டப்படும் போது மத்தவங்க கிட்ட நம்ம கையை நீட்டணும். கொஞ்சம் இந்த நேரத்துல ஈகோலாம் பார்க்க கூடாது. எப்படிப்பா அதை கேட்கறது, அப்புறம் அவங்க நம்மளை பத்தி தவறா நினைச்சுக்கிட்டாங்கன்னா எப்படி என்று ஈகோலாம் பார்க்க கூடாது. வாழ்க்கையில நம்மளுக்கு அன்பு என்பது மிகவும் முக்கியம். நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வரும்போது நம்ம உணர்ச்சிகள் எதிர்மறையா இருந்து நம்மளுக்கு சோகத்திலேயோ இல்ல மன அழுத்தத்திலேயோ போகும்போது நம்ம எப்போதும் எதிர்மறையான எண்ணம், யாரும் என்னை நேசிக்கல, எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. ஆனா நம்ம நல்லா கொஞ்சம் நேர்மறையாக சிந்திச்சோம்னா நம்மளுக்கு எப்படியாச்சும் ஒரு உதவி வந்துடும். யாராவது ஒரு மனிதர், சிறு மனிதர்களா கூட இருக்கலாம், யார வேணாலும் இருக்கலாம், பஞ்ச தத்துவங்கள் இருக்கலாம், மிருகங்களா இருக்கலாம், இல்ல நம்மளுக்கு தெரியாத ஒரு நபரா இருக்கலாம். ஆனா நிச்சயம் உதவி நம்மளுக்கு அந்த நேரத்துல நம்மளுக்கு கிடைக்கும். யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க அந்த எண்ணம் மறுபடியும் வரும்போது தயவு செஞ்சு நீங்க அந்த இடத்துல இருந்து வெளியாகி நீங்க கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகுங்க. அந்த எண்ணத்தை உங்களை முழுங்கிரும். அதனால கவனமா இருக்கணும். ஏன்னா எண்ணம் அந்த மன உளைச்சல் வந்துருச்சுன்னா, இல்ல நம்மளோட இமோஷன் ரொம்ப ஆழமா நெகட்டிவ்ல போயிருச்சுன்னா நம்மளால தவறான முடிவு எடுக்கிறதுக்கு சாத்தியம். அதனால அந்த நேரத்துல யார்கிட்டயும் பேசணும். அதாவது யாரு நம்மளுக்கு உதவி செய்வாங்களோ அவங்க கிட்ட போய் பேசணும், நல்ல பாட்டு கேட்கணும். அதனால இந்த அன்பு ரொம்ப முக்கியம். நம்ம மேல நம்மளை நேசிக்கணும். தவறான முடிவு எடுத்த பிறகு அதை பத்தி வருந்துறதுல அதுல ஒண்ணும் கிடைக்காது. அதனால செய்யறதுக்கு முன்ன சிந்தித்து செயல்படுவோம். அப்புறம் நமக்குள்ள அமைதி இருக்கணும். அதாவது நம் ஆள் மனதுல சாந்தமாக இருக்கணும். எப்படி சாந்தத்தை கொண்டு வர்றதுன்னா, அதனாலதான் ஆரம்பிக்கும் போதே உங்கள்கிட்ட சொன்னேன், நாம் உடல் இல்லை, நாம் எல்லாம் நடிகர்கள், நாம் எல்லாரும் நடிகர்கள், நீங்களும் நானும் நடிக்கிறோம். அப்ப இந்த உலகத்துல இந்த உறவுகள் இருக்குல்ல, எல்லாம் தற்காலிகம், எல்லாமே தற்காலிகம், எல்லாம் மாறும், எது வேணாலும் மாறும். இல்ல மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்றாங்க. அப்ப மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். ஒரு தவறான விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லி அதுலயே நம்ம மூழ்கி நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி முடிச்சுக்க கூடாது. அப்ப நம்ம ஆள் அமைதி வேணும்னா இங்கதான் கிராட்டிடியூட், அதாவது நன்றி உணர்வை நம்ம மறுபடியும் நமக்குள்ள ஜபிக்க வேண்டும். மந்திரம் மாதிரி ஜபம் செய்ய வேண்டும். எப்படின்னா, நான் அமைதியான ஆத்மா, கொஞ்ச நேரம் அந்த அமைதியை உள்ளுக்கு கொண்டு வாங்க. நிச்சயம் அமைதியா இருக்கேன், சாந்தமா இருக்கேன். ஆரம்பத்துல இது நடக்காது. அதாவது எதிர்மறை எண்ணங்கள், சோகங்கள், மன அழுத்தங்கள் இருக்கும் போது அமைதி வராது. ஏன்னா இந்த எதிர்மறையான எண்ணங்கள்
நெகட்டிவான எண்ணம் செம்ம வேகமா இருக்கும், ரொம்ப வேகமா இருக்கும், அது நிறுத்த முடியாத அளவுக்கு வேகமா இருக்கும். அப்ப அதை நிறுத்தணும்னா நம்ம வந்து இந்த நேர்மறையான வார்த்தைகள், உயர்ந்த வார்த்தைகள் நம்ம உணர்ச்சி பூர்வமாக சொல்லணும். நான் அமைதியானவன். இப்ப நல்ல ஒரு பாட்டை கேட்கிறீங்க, கொஞ்சம் நடனம் ஆடுங்க, கை கால் அசைங்க. அந்த இசைக்கு தகுந்தாப்புல இந்த உடலை, உள்ளம், அதாவது இந்த ஆத்மாவுல உணர்வுகள், மனம், புத்தி, அதம், இந்த உடலும் சேர்த்து கொஞ்சம் அசைங்க. உட்காந்துக்கிட்டே கைய காலை தட்டுங்க, தலையை கொஞ்சம் ஆட்டுங்க, சந்தோஷத்தை உள்ள கொண்டு வாங்க. கொஞ்ச நேரம் அழகான பாட்டுல, அந்த அற்புதமான குஷி கொடுக்கிற பாட்டுல, நம்மள உயிரை மறுபடியும் கொண்டு வருகின்ற அந்த பாட்டுலயோ, அந்த இசையிலயோ, இல்ல நீங்க கடல்ல போய் குளிக்க போறீங்களா, இல்ல தோட்டத்துக்கு போய் மலரெல்லாம் பாக்குறீங்களா, போங்க. அந்த மலரெல்லாம் பார்த்து மலர்கிட்ட பேசும்போது மதம் ரொம்ப இதமா இருக்கும். அப்ப அந்த இதமாக இருக்கிற நேரத்துலதான் நம்மள்கிட்ட இருக்கிற இந்த மன வலி, இந்த உணர்ச்சிகளின் உளைச்சல் நம்மளுக்கு வராது. அதனால நம்ம ஆழ் மனதை சாந்தமாக வைத்துக் கொள்வதற்கு தியானம் ரொம்ப முக்கியம். ஆனா தியானம் வந்து நேரம் எடுத்து செய்யணும். அப்ப அந்த தியானம் வந்து நம்ம அமைதியின் உணர்ச்சியை உணரணும். எப்படின்னா, சில நேரம் நான் அமைதியான ஆத்மா, நான் அமைதியானவன் சொல்றாங்க, அதுல அமைதி வராது. கொஞ்ச நேரம் இந்த மூச்சு அதாவது சுவாசத்தை பயன்படுத்த வேண்டும். மூச்சு இழுக்கணும், அப்புறம் நிப்பாட்டணும், அப்புறம் மறுபடியும் மூச்சு இழுக்கணும். நம்ம சொல்லணும் நம்ம கிட்ட, நான் அமைதியானவன், அமைதியான சுவாசத்தை நான் சுவாசிக்கின்றேன். அமைதியின் சுவாசம் அந்த பிரபஞ்சகிட்ட இருந்து, இறைவனுக்கிட்ட இருந்து அந்த அமைதி ஒளி கதிர்கள் என்னுள்ளார் செல்கிறது. என்னோட ஆத்மான நம்ம ஒரு ஒளி, அந்த ஒளி வந்து லேசாக மங்கி போயிருந்துச்சு, சோகத்துல ரொம்ப வாடி போயிருந்துச்சு. இப்ப இறைவனுக்கிட்ட இருந்து பெற்ற அந்த அமைதினால, அந்த ஒளி கதிர்கள்னால என் வாழ்க்கை ஆத்மாகிய நான் வெளிச்சமாக ஆகிறேன். கொஞ்ச நேரம் கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க வெளிச்சமாக பிரகாசிக்கிற மாதிரி, அதாவது ஆகாயத்துல உள்ள நட்சத்திரம் பிரகாசிக்கிற மாதிரி, இல்ல சூரியன் மாதிரி பிரகாசிக்கிற மாதிரி. எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு அழகா பிரகாசிக்கிறேன், எவ்வளவு அற்புதமாக இருக்கிறேன் என்று வர்ணித்து அதன் வர்ணனையை அனுபவம் செய்ய வேண்டும். சும்மா நான் அமைதியா இருக்கேன்னு வாயால வாசிப்பதுனால அமைதி வரப்போறது இல்லை. அதனால நம்ம அமைதியா இருக்கன்னா சிலது நேரம் அதற்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும். நான் அமைதியானவன். அமைதினா என்ன? பொறுமை. அமைதி என்றால் என்ன? சாந்தமாக இருப்பது. அமைதியான எண்ணம் என்றால் ஆக்கப்பூர்வமான எண்ணத்தில் குளிப்பது, ஆக்கப்பூர்வமான எண்ணத்தில் மூழ்குவது. ஆக்கப்பூர்வமான சிந்தனை தான் என் வாழ்க்கையை ஆரோக்கியமாக ஆக்கும். கொஞ்சம் அழகான படத்தை பாருங்க, இந்த பூக்கள்லாம் பார்த்து அந்த சுவாசத்தை சுவாசிங்க. நான் ஓய்வாக இருக்கிறேன், நான் நானாக இருக்கிறேன், நான் அழகாக இருக்கிறேன், என் வாழ்க்கை நிச்சயமாக அழகாக இருக்கிறது என்று மெதுவாக சுவாசித்து உடல் முழுவதும் அது பரவ செய்து, ஆத்மாக்களும் அது பரவ செய்து, அது கொஞ்ச நேரம் பாருங்க, இந்த ஆத்மாவும் பிரகாசிக்கிறது, இந்த உடலும் அதற்கு தகுந்தாப்புல ஒளிமயமாக பிரகாசிக்கிறது. என் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கிறது, சந்தோஷம் நிறைந்து இருக்கிறது. எல்லாம் பிரச்சனையாக தெரியவில்லை, இப்போது எல்லாமே தீர்வாக எனக்கு தெரிகின்றது. நான் சாந்தமாக இருக்கிறேன், நான் அமைதியாக இருக்கிறேன், நான் பொறுமையாக இருக்கிறேன். எவ்வளவு நல்லா இருக்கு இந்த பொறுமை, எவ்வளவு நல்லா இருக்கு இந்த சாந்தமாக உள்ளுக்கு இருக்கிறது. ரொம்ப அற்புதமா இருக்குது, லேசாக இருக்கிறேன், பறக்கிற மாதிரி இருக்கிறேன். ஏன் அவ்வளவு நல்லா இருக்கு. இந்த மாதிரி அழகான வார்த்தைகளை உருவாக்கி அந்த அமைதியை அனுபவம் செய்ய வேண்டும். அடுத்தது, கோபப்படுறது தவறில்லைன்னு முதல்ல சொன்னேன். கோபப்படுங்க, ஆனா அந்த கோபத்தை ரொம்ப பெருசாக்காதீங்க. ஏன்னா சில விஷயங்கள் நடக்கும் போது கோபம் வரதான் செய்யும். அதுக்குன்னு கோபப்பட்டுட்டேனே, ஏன் கோபப்படுறேன், இதுக்கெல்லாம் உங்களை தண்டிச்சுக்காதீங்க. அந்த அமைதினால அமைதியை உள்வாங்க சொன்னேன் இல்லைங்களா? அமைதியாக இருக்கும் போது இந்த கோபங்கள் அப்படியே தெளியும். அப்புறம் பயம் வரும் இல்லையா? இந்த பயத்தை போக்க வேண்டும். எதுக்கு? எதாச்சும் நடந்துருமோன்னு என்ற பயம். அப்ப நம்ம துணிச்சலை கொண்டு வர வேண்டும். நம்ம அந்த நன்றி உணர்வை, இந்த கிராட்டிடியூட் என்ற உணர்வை கொண்டு வரும்போது இந்த பயமும் சோகமும் நம்மளுக்கு உதவி செய்யாது. நம்ம நல்லா ஞாபகம் வச்சு, அதுக்குதான் அடிக்கடி நல்ல புஸ்தகத்தை, நல்ல ஒரு கருத்தை அடிக்கடி அன்றாட நல்ல விஷயத்தை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கணும்.
காலையில நல்ல அதனாலதான் முன்னெல்லாம் வந்து காலையில எஞ்சோன சாமி கும்பிட சொல்லுவாங்க. இல்ல தியானம் செய்ய சொல்லுவாங்க. வழிபாட்டை காலையில எஞ்சோனே இறை வழிபாடு. ஏன்? அப்பதான் அந்த ஆரோக்கியமான அந்த பலம், சக்தி நமக்குள்ள வந்து ஒரு நாள் முழுவதும் எல்லா விஷயத்தையும் எதிர்நோக்கிறதுக்கு நம்ம உணர்ச்சிகள் ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். அதனால்தான் பஜனைகள் இதெல்லாம் வருது. எதுக்கு? நாம் மனதை, நாம் ஆத்மாவை, அந்த உணர்ச்சியை ஆக்கப்பூர்வமாக வைத்துக் கொள்வது. அப்புறம் இரவுல தூங்க போறதுக்கு முன்ன ஒரு 6-7 மணிக்குள்ள மறுபடியும் பூஜை செய்ய சொல்லுவாங்க. பாருங்க, காலையில வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன, இரவுல வாழ்க்கையை வந்து தூங்குறதுக்கு முன்ன, அதாவது அன்றைய வாழ்க்கை முடியறதுக்கு முன்ன ஒரு மறுபடியும் ஆக்கப்பூர்வமான எண்ணத்தை உருவாக்க வேண்டும். தேவையில்லாததெல்லாம் விட்டுவிட வேண்டும். இல்லையா? அதற்கு தான் வந்து இவ்வளவு நம்ம காலையிலயும் மாலையிலயும் வந்து முக்கியமா காலையில மாலையில நம்ம முக்கியமா பூஜைகள்லாம் செய்யறோம். அப்ப இதில் நம்ம வந்து எவ்வளவு தூரம் ஆக்கப்பூர்வமான சிந்தனை, ஆக்கப்பூர்வமான பாடல்கள், அப்புறம் நன்றி உணர்வுகள் வைத்திருக்கமோ அவ்வளவு தூரம் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக, குஷியாக இருக்கும். அப்போது நம்மளுக்கு வர எண்ணங்கள், உணர்ச்சிகள் எல்லாமே ஆக்கப்பூர்வமா இருக்கும். ஆக்கப்பூர்வமான இந்த எண்ணங்கள், நம்ம உணர்ச்சிகள் எப்படி இருக்கும்னா நம்மளை வளர்க்கும். நம்மள இன்னும் ஆக்கப்பூர்வமானவர்களாக்கும். நம்ம வந்து இன்னும் நல்ல ஒரு அழகான வாழ்க்கை வாழ்வோம். நம்ம மட்டும் அழகான வாழ்க்கை வாழ மாட்டோங்க, நம்மளோட சேர்ந்து நம்ம சுத்தில இருக்கிறவங்களும் அழகான அற்புதமான வாழ்க்கையை வாழ்வார்கள். புரிஞ்சுச்சிங்களா? சரி, இது வரைக்கும் நம்ம வந்து எப்படி ஆக்கப்பூர்வமாக வாழ்வது என்று தெரிந்து கொண்டோம், என்னென்ன செய்யணும் என்று. இப்ப சொன்னேன் இல்லைங்களா, கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அமைதியின் தியானம், இதை எப்படி இன்னும் ஆழமாக போகுது என்று நம்ம அதை பத்தி பேசலாம். முதல்ல வந்து நீங்க கிராட்டிடியூட்னா எப்போதும் கிராட்டிடியூட் ஜக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு ஜக் மாதிரியோ இல்ல வாசோ ஒரு பானையோ ஒரு வாங்கி அன்றாடம் வந்து ஒரு நன்றி உணர்வை எழுதி எழுதி இல்ல அழகா நட்சத்திரம் போல மடிச்சு அதுல நீங்க போடலாம். எப்படின்னா, நான் அமைதியானவன், இன்னைக்கு நான் அமைதியை அனுபவம் செய்தேன், நன்றி, இறைவனுக்கு நன்றி, என்னோட நண்பர்கள் எல்லாம் என்னுடன் நன்றாக பேசினார்கள், என் கூட அன்பாக பழகினார்கள், அதுக்கு நன்றி, எனக்கு ஒரு நல்ல உணவு கிடைச்சிருச்சு, அதுக்கு ஒரு நன்றி, நான் என் வாழ்க்கை இன்னைக்கு சந்தோஷமாக இருந்தது, நன்றி, இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான உணவை உண்டேன், நன்றி. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இல்ல ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி கூட நீங்க செய்யலாம். என்னெல்லாம் வாழ்க்கையில நல்லது நடந்துச்சோ நீங்க வந்து போத்தல்ல அதுல வந்து நட்சத்திரங்கள் நிறைய போட்டிருப்பாங்க, மடிச்சு வச்ச நட்சத்திரம் போல. அதே போல நம்ம வந்து அதே மாதிரி நன்றி உணர்வை ஒவ்வொரு நாளும் ஒரு பேப்பர்ல எழுதி நம்ம போடும் போது, கலர் கலரா போடும் போது அந்த போத்தல்ல கலர் கலரான வர்ணம் நிறைந்த நன்றி உணர்வு நிறைய போது நம்மளுக்கு அது மகிழ்ச்சி கொடுக்கும். சரிங்களா? நன்றி உணர்வை வாரத்துக்கு ஒரு வாட்டியோ, ஏன்னா சிலவங்களுக்கு வந்து இந்த நன்றி உணர்வை எழுதுற பழக்கம் இல்லை. இதுக்கு நன்றி, அம்மாவுக்கு நன்றி, அப்பாவுக்கு நன்றி, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு நல்ல ஆலோசனையை கொடுத்ததுக்கு நன்றி, என்னை நல்லபடி வளர்த்ததுக்கு நன்றி, எனக்கு நல்ல பண்புகள் கொடுத்ததுக்கு நன்றி. இந்த பழக்கம் நமக்குள்ள முக்காவாசி பேத்துக்கு இல்ல. அதனால இந்த பழக்கத்தை வளர்த்து கொள்றதுக்கு அன்றாடம் செய்யறது கஷ்டமா இருந்தா வாரத்துல ஒரு நாள் வந்து ஆரம்பிக்கலாம். ஒரு கடையில நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் செய்யறதுக்கு அந்த பேப்பர் வைப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த நட்சத்திரம் போல எப்படி மடிக்கணும்னு தெரியணும்னா நீங்க யூடியூப்பை பார்த்து கத்துக்கலாம். அப்படி நட்சத்திரம் போல மடிக்க வேண்டாம், வேற மாதிரி போடணும்னு நினைச்சா நீங்க தாராளமா நீங்க உங்களோட கிரியேட்டிவ் ஸ்டாண்டப்ல அதை எழுதி வைத்துக்கலாம். அதை எழுதி வைத்து அதை பார்க்கும் போது நீங்க மகிழ்ச்சி அடையணும். முடியுங்களா? செஞ்சு பார்க்கலாமா? சோ அன்றாடம் நம்ம ஒரு டைரி மாதிரி குறிப்பு எழுதுக்கணும் நன்றியை. அது ஏன்னா அந்த புஸ்தகத்தை பார்க்கும் போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். இவ்வளவு நல்ல விஷயம் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கான்னு. இந்த நல்ல விஷயங்களை வாழ்க்கையில பார்க்கும் போது அந்த குறை நிறைந்த உணர்வுகள் அது முடிஞ்சிடும். அந்த குறை நிறைந்த சோகமான வலி நிறைந்த அந்த உணர்வுகள் எல்லாம் அங்கேயே முடிந்துவிடும். அப்ப அது முடிஞ்சோன்னு என்ன வரும்? சந்தோஷம், மகிழ்ச்சி, வெற்றி, இதுதான் கூட அதிகமாக வரும் நமக்குள்ள. அதனால முடிஞ்ச வரைக்கும் இப்படி நீங்க எழுதலாம். அப்புறம் என்னெல்லாம் நம்மளுக்கு அமைதி கொண்டு வர்றதுன்னு கொஞ்சம் கவனிக்கணும். சில நேரம் வந்து நம்ம கடலுக்கு போனா கடல் அலையை கேட்கும் போது நம்மளுக்கு அமைதி வரும்.
சிலவர்களுக்கு நம்ம நதி ஆறுகள் பக்கம் போனா அந்த ஆற்றின் குளுமையான தண்ணீர் நம்மளுக்கு இல்ல, அங்க தண்ணியில குளிக்கிறவங்களை பார்க்கும் போது, சிலவங்க குழந்தைகள் சத்தம், சிலவர்கள் தோட்டத்துக்கு போகும்போது மகிழ்ச்சி கொடுக்கும், சிலவர்கள் அந்த ஓம் என்ற மந்திரத்தை ஜபிக்கும் போது அமைதி வரும், சிலவர்கள் நல்ல பாடலை கேட்கும் போது அமைதி வரும். நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி எதை கேட்டால் உங்களுக்கு அந்த அமைதியும் குஷியும் வருது என்று கொஞ்சம் கவனித்து நீங்கள் குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்க தோட்டத்துக்கு போங்க, அங்க உங்களுக்கு என்ன உணர்வு வருதுன்னு பாருங்க. கடலுக்கு போங்க, அங்க என்ன மாதிரி உணர்வு வருதுன்னு பாருங்க. அப்புறம் எங்க உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சி வருதோ அதை அடிக்கடி செய்யுங்க. நல்ல புஸ்தகத்தை படிங்க. அமைதி வரும்போது ஒரு 5 நிமிஷம், ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் ரொம்ப கஷ்டமான ஒரு 2-3 நிமிஷம் மூச்சு பயிற்சி. மூச்சு இழுக்கும் போது நான் அமைதியான ஆத்மா, நான் அமைதியை சுவாசிக்கின்றேன், நான் இறை சக்தியை சுவாசிக்கின்றேன், இறை சக்தியை நான் சுவாசிக்க என்னுள் அமைதியும் சாந்தமாகவும் ஆகின்றேன். ஆத்மாகிய நான் சாந்தமாக இருக்கும் போது இந்த புலன்கள், நான் பாவித்துக் கொண்டிருக்கும் ஐம்புலன்களும் சாந்தமாக ஆகிறது. ஆத்மாகிய நான் அமைதியாக சாந்தமாக இருக்கும் பொழுதே நான் பயன்படுத்துகின்ற இந்த கருவியான உடல், பஞ்ச தத்துவங்களால செய்யப்பட்ட இந்த உடலும் அமைதியாகவும் சாந்தமாகவும் ஆகிறது. ஆத்மாகிய நான், ஒளியான நான் ஆரோக்கியமாக, நிம்மதியாக, சந்தோஷமாக, அன்பு நிறைந்து இருக்கும் போது இந்த உடலும் அப்படியே ஆகிறது. கொஞ்ச நேரம் நீங்க உங்களுக்குள்ள அந்த அமைதியின் சுவாசத்தை அப்படி பேச ஒண்ணும் வரலையா, பரவாயில்ல, கண்ணை மூடி எங்கேயாச்சும் ஒரு வாசமான ஒரு இடத்துல உங்க இடத்த வாசமாகவும் சில மலர்களும் பார்க்கறது, அங்க உட்கார்ந்தோன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி வரணும். அந்த மாதிரி இடத்துல உட்கார்ந்து நீங்க ஓ என்று ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நீங்க ஜபிக்கலாம். ஏன்னா அமைதியை கொண்டு வர்றதுக்கு முடியுங்களா? அப்ப இல்லைன்னா நீங்க பஜனை பாடணும்னு நினைச்சீங்களா பாடலாம். அமைதியை கொண்டு வர்றதுக்கு வாய்விட்டு பாடணும்னு நினைச்சீங்களா கூட பாடலாம். அப்ப உங்களுக்கு அமைதியை கொண்டு வர்றதுக்கு எதெல்லாம் வேலை செய்தோ அதை பயன்படுத்த வேண்டும். அடுத்தது மூச்சு பயிற்சி. ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி ஆழ்ந்த மூச்சு எடுத்து பயிற்சி செய்யுங்க. அடுத்தது உங்களோட அந்த உணர்வுகளை நீங்கள் கண்டறிய வேண்டும். ஏன் இப்ப நான் கோவப்படுறேன்? இந்த கோவம் எனக்கு அவசியமா? அது கோவமா, எரிச்சலா, அது மத்தவங்க கிட்ட இருந்து வந்ததா இல்ல என்கிட்ட இருந்து வந்ததா? கொஞ்சம் அதை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை மாத்த முடியும். இல்ல, ஏன்னா எண்ணத்தை அந்த கோவத்தை நம்ம அமுத்த கூடாது. அது ஸ்ட்ரெஸ் ஆயிரும். சப்ரைஸ் சொல்லுவாங்க, சப்ரைஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? சோ இந்த மாதிரி முயற்சியை நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயமாக நம்ம உணர்ச்சி ஆரோக்கியமாக வந்துவிடும். என்ன செய்யணும்னா நம்ம நன்றி கூறணும். இறைவனுக்கு நன்றி கூறணும். இறைவா, எனக்கு இவ்வளவு நல்ல வழிகாட்டலை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இந்த நல்ல நிகழ்ச்சியை கேட்டதுக்கு மிக்க நன்றி. நான் அதிர்ஷ்டசாலி, நான் பாக்கியசாலி, நான் அன்பானவன், எனக்கு ஒரு அழகான நல்ல தாய் தந்தையை கொடுத்ததுக்கு நன்றி, எனக்கு நல்ல நண்பரை கொடுத்ததுக்கு நன்றி, எனக்கு நல்ல புத்தியை கொடுத்ததுக்கு நன்றி, நான் நல்ல அறிவாளியாக இருக்கிறேன், நிச்சய புத்தி, அகன்ற எல்லைக்கப்பாற்பட்ட புத்தி கொண்டவனாக இருக்கிறேன், நன்றி. நீங்க கிராட்டிடியூட் என்று தமிழ்ல தட்டினாலும் சரி, இங்கிலீஷ்ல தட்டினாலும், எந்த மொழியில தட்டினாலும் கிராட்டிடியூட் அஃபர்மேஷன் தட்டுங்களேன். உங்களுக்கு இந்த மாதிரி கிராட்டிடியூட் நிறைய வரும். சொல்லிக்கிட்டே இருங்களேன். வாழ்க்கையில அவ்வளவு உற்சாகம் வரும். செஞ்சு பாருங்க. அப்புறம் தியானத்துக்கான, அமைதிக்கான ஒரு சில நேரங்களை நீங்கள் ஒதுக்க வேண்டும் அன்றாடம். அப்ப நம்மளோட மனம் எப்படி இருக்கும்? ஆரோக்கியமா இருக்கும். அப்படித்தானே? என்ன நினைக்கிறீங்க? செஞ்சு பார்க்கலாமா? சரி, இதுவரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எப்படி நம்ம உணர்ச்சிகளை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது என்று. அப்ப நம்ம அந்த உணர்ச்சிகள்னா என்ன, ஏன் நம்ம உணர்ச்சிகள் எதிர்மறையா போறது, எப்படி உணர்ச்சிகளை நேர்மறையாக வைத்துக் கொள்வது, என்னென்ன பயிற்சி செய்தால் நம்ம எப்பொழுதும் நேர்மறையாகவே நம்ம உணர்ச்சிகளை வைத்துக் கொள்ளலாம் என்று நம்ம இந்த வாரம் கத்துக்கொண்டோம். நிச்சயமா பயிற்சியில போடுங்க. நானும் பயிற்சியில போடுறேன். எல்லாரும் சேர்ந்து இதுல நன்மை பெறலாம். மிக்க நன்றி. இதுவரைக்கும் பொறுமையாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிற அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை. இது ஆனந்தத்தின் அலை. வணக்கம்.